வணக்கம், வெல்கம் டு சாகேத்ராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக 2 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கனமான கடாய் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால எண்ணெய் நல்லா உறைஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போது அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். அதுக்கு அடுத்ததாக காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொன்று கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். எதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பொடியோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நான் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 1-2 மசித்து இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். முன்னாடியே உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு தான் கார்னிஷிங்க்கு இப்போது கொத்தமல்லியை மேலே தூவிக்க போகிறோம். அதுக்கப்புறமா 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். புளிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பொடிமாஸ் தயாராகிடுது. தேங்காய் சாதம், லெமன் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், எஸ்பெஷலி ரசம் சாதம், எல்லா வகையான சாத வெரைட்டிஸ்க்கும் இந்த டிஷ் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.